Gym is must அப்படின்னு சொல்லுவேன். ஒரு கடைக்கு போனா கூட நம்ம 2 வீலர் தான் யூஸ் பண்றோம். அந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணாதான் it will be leads to injuries to your joints. நம்ம கார்டியோ பண்றதால உங்களுக்கு லங்ஸ் அண்ட் ஹார்ட் மைட் பி குட். ஒரு பிசியோதெரபிஸ்ட் அப்ரோச் பண்ணோம்னா ஒரு இன்ஜுரி வந்தால் தான் போகணும்னு அவசியமே கிடையாது. நம்ம ஒரு ப்ரிவென்டிவ் கேராக ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப்னு போடுறோம். அது வந்து நம்ம வந்து எந்த இதுவும் இல்லாமல் நம்ம ப்ரிகாஷனரியாக நம்ம உடல் நலத்தில் ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் ஏதாவது இருக்கா, நம்மள அறியாமல் வர சேஞ்சஸ் இருக்கான்றதுக்காக பார்க்கறதுக்காக போகிறோம். அதே போல் உங்களுக்கு ஜாயிண்ட்டில் நீஸு லைக் ஷோல்டர் லம்பார் லைக் ஸ்பைன் கேர் அது எடுக்கிறதுக்குமே நீங்கள் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை முதல்ல அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா ஆஃப்டர் 40 years எவ்ரி இண்டிவிஜுவல் கேன் அப்ரோச் தி ஃபிசியோதெரபிஸ்ட். நீங்கள் போகும்போது அவங்க உங்களோட ஃபுல் பாடியை அனலைஸ் பண்ணுவாங்க. ஜாயிண்ட்டில் வந்து ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிருக்கா, தேய்மானங்கள் ஸ்டார்ட் ஆயிருக்கா, உங்கள் ஸ்பைன் பாஸ்டர் கரெக்டாக இருக்கா, உங்கள் ஃபுட் அலைன்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கா, அது பார்த்துட்டு அதுக்கேற்ற போல் எக்ஸசைஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அந்த எக்ஸசைஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தர் அந்த ஏஜ் ரிலேட்டடாக வர ப்ராப்ளம்ஸு, உங்கள் ஒர்க் ரிலேட்டடாக வர ப்ராப்ளம்ஸை உங்களால் வந்துட்டு சரி பண்ணிக்க முடியும். அதால் ஃபர்தராக வர லைஃப் ஸ்டைல் டிசீசஸ், டயபெட்டிக்காக இருக்கலாம், கொலஸ்ட்ராலாக இருக்கலாம், உங்கள் செடமெண்ட்ரி லைஃப் ஸ்டைல் ஒபிசிட்டியாக இருக்கலாம், அதுவுமே இதால் வந்து நம்மளால் காப்பாற்றிக்க முடியும். ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் சைட் பின்னாடி வந்து உங்கள் பேக்ரவுண்டில் பார்த்தாலே நம்ம வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்க்குறோம். லைக் நீங்கள் இது எப்படி லைக் ஜிம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நெசசரியா? ஏன்னா ஜிம்முக்கு போனால் வந்து இங்கே பிடிச்சிருது அங்கே பிடிச்சிருதுன்னு சொல்கிறாங்க. லைக் உங்களோட டேக் என்ன? வாட் இந்த இந்த இதை பற்றி ஆக்சுவலாக வந்து ஜிம் இஸ் மஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ நம்ம இருக்க காலகட்டங்களில் வந்துட்டு ஃபிட்னஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா நம்ம ரொம்ப செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலில் தான் இருக்கோம். வி நெவர் வாக். நம்ம ரொம்ப நேரம் நான் ஒரு கடைக்கு போனால் கூட நம்ம 2 வீலர் தான் யூஸ் பண்ணுறோம். சின்ன ஒரு ஷாப்பிங் போனால் வி ஆர் யூஸிங் 4 வீலர் தான். ஸோ அதே போல் ஜிம் ஒர்க் அவுட்ன்றது கண்டிப்பாக எவ்ரி ஒன் ஹேஸ் டு அண்டர்கோ. ஆனால் அது எப்படி பண்ண போகிறோம், எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படின்றதா மேட்டர். இப்போ நீங்கள் ஒரு ஜிம் போகிறீங்கன்னா ப்ராப்பராக ஒரு ட்ரெயினர் இருக்கிற ஜிம்மாக நீங்கள் போகணும். அந்த ட்ரெயினர் உங்கள் பாடியை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுவார். உங்களோட ஹைட் அண்ட் வெயிட், உங்கள் பிஎம்ஐ செக் பண்ணுவாங்க, உங்கள் இன்டூரன்ஸ் டெஸ்ட், உங்களை சில எக்ஸசைஸ் பண்ண வச்சு உங்களால் எவ்வளோ பண்ண முடியும், வாட் இஸ் யுவர் மசில் கெப்பாசிட்டி அப்படின்றத பார்ப்பாங்க. ஒரு ட்ரெட்மில்ல வாக் பண்ண வச்சு உங்களுக்கு வந்து ப்ரீதிங் கெப்பாசிட்டி இருக்கா, உங்களுக்கு மூச்சு வாங்குதா இல்லையா, அதுக்கேற்ற போல உங்களுக்கு ஒர்க் அவுட் கார்டு பிளான் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஒர்க் அவுட் கார்டை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். யூ ஹேவ் டு ஸ்டிக் டு த வாட் ஆர் த ஒர்க் அவுட்ஸ் யுவர் ட்ரெயினர் வாஸ் கிவிங். அதில் நீங்கள் ஸ்ட்ரிக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு எந்த இன்ஜுரிஸும் ஆகாது. நிறைய பேர் வந்து இந்த நல்ல வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து நம்மளும் வெயிட்டை சீக்கிரம் குறைக்கணும், நமக்கும் நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அதிகமாக வேணும், கார்டியோ இந்த ட்ரெட்மில் அப்புறம் லைக் இஎஃப்எக்ஸ் சைக்கிளிங் நிறைய கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவாங்க. பட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ண மாட்டாங்க. அந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணாதான் இட் வில் பி லீட்ஸ் டு இன்ஜுரிஸ் டு யுவர் ஜாயின்ஸ். ஸோ நம்ம கார்டியோ எவ்வளோ பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் டு ப்ரிசர்வ் யுவர் ஜாயின்ஸ். நம்ம கார்டியோ பண்ணுறதால உங்களுக்கு லங்ஸ் அண்ட் ஹார்ட் மைட் பி குட், பட் உங்கள் ஜாயிண்ட்டுக்கு வந்து இன்ஜுரிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம ஜாயிண்ட்டுமே பண்ணணும்னா யூ ஹேவ் டு பேலன்ஸ் போத் யுவர் கார்டியோ ஒர்க் அவுட் அண்ட் யுவர் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்ஸ்.